குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். எல்லா புகழும் குருவிக்கே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எமது உயிருக்குள் உயிராக இருந்து எம்மை இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது தாயும் தந்தையுமான மகா சர்க்குரு சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்களின் பொன்னடி திருவடியை தொட்டு வணங்கி, மகா சர்க்குருவான மகாவதர் பாபாஜியின் பொன்னடி திருவடியும் தொட்டு வணங்கி, அகத்திய பெருமானாகிய நமது குலகுரு அகத்திய பெருமான் அவர்களின் பொன்னடிகளையும் தொட்டு வணங்கி, அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் அனுமதியோடும் இந்த சிறிய உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் ஆசைப்படுகின்றோம். சேலத்தில் பிரமஞான பொற்சுவடிலிருந்து உங்கள் ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓ சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ. குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். இதுவரை நாம் அகத்திய பெருமான் சித்தர் ஐயா அவர்கள் அருளிய அடுக்குநிலை போதத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருப்பது 5வது பாடல். அதில் சென்ற வகுப்பில் முதல் 2 அடிகளுக்கு பொருள் கண்டிருக்கின்றோம். அதில் 3வது கேள்வி, முப்பொருளும் ஒரு பொருளாய் நின்றது எங்கே? இதை பற்றி சிறிது மட்டும் விளக்கினோம். இங்கு சற்று விளக்கமாக இந்த பதிவிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். முப்பொருள்கள் ஒரு பொருளாய் நின்றது எங்கே? இதுதான் கேள்வி. முப்பொருள்கள் என்பது அகார உகார மகர்களை குறிக்கிறது. இந்த மூன்றும் ஒரு பொருளாக நிற்பது ஓங்காரம் என்ற பிரணவத்தில் தான். இந்த பிரணவம் என்பது ஒரு பொருளாக நமது மெய்ப்பொருள்களில் சதா ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஓம் என்பதே ஒரு பொருள் தான். அது நமது தேகத்திலும் மெய்ப்பொருளிலும் உயிரிலும் சதா ஒலித்து கொண்டே இருக்கிறது. இதை சாதகன் அவனுடைய கட்செவியாலும் மெய்ப்பொருளினாலும் என்று காண்கிறானோ அப்போதே அவன் ஒரு பொருளான ஓங்கார நாதமாக உருமாற ஆரம்பிப்பான். ஓம் என்பது கடவுளுடைய பெயர், பிரணவ மந்திரம் அப்படின்லாம் சொல்றாங்க. இறைவனுடைய எல்லா நாமங்களையும் குணங்களையும் அழிவற்ற நித்தியமான தூய்மையான மாறுதலற்ற எல்லையற்ற அறிவையும் அளவற்ற பேராற்றலையும் தன்னுள் ஆழ்ந்து அகன்று பொதிந்து வைத்துள்ள ஒரு பெயர்தான் இந்த ஓம் என்ற கடவுளுடைய நாமம். மனிதனுக்கும் மற்ற பொருள்களுக்கும் இடப்படுகின்ற பெயர்கள் எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்தே இடப்படுகின்றன. அதாவது அந்த பெயர்கள் அவர்களுக்கோ மற்ற பொருள்களுக்கோ அதன் தன்மையை வெளிப்படுத்துமாறு சூட்டப்பட்டன. ஆனால் மனிதர்களுக்கு சூட்டப்படும் பெயர்கள் சில சமயம் அவர்களுக்கு பொருந்தாமல் கூட போய்விடுவதுண்டு. உதாரணமாக, இப்போ வீரன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு அதற்கு பொருத்தமில்லாமல் கொலையாக அவன் இருப்பான். அதே போல லட்சுமி என்ற பெயரை வைத்து கொண்டவள் பிச்சைக்காரியாக கூட இருப்பான்.
சரஸ்வதி என்ற பெயர் வச்சு கொண்டு படிப்பறிவுள்ளத முட்டாளாக கூட சில பேர் இருக்காங்க. ஆனால் இறைவனுடைய ஓம் என்ற நாமமும் அதனுடைய முடிவற்ற பொருளும் அந்த ஒப்பற்ற ஓர் இறைவனுக்கே முழு முதலாக பொருந்தி இருக்கின்றன. மனிதன் பிறக்கும் போது நாமம் இன்றி பிறக்கிறான். பெயர் கிடையாது. நம்ம பிறக்கிறப்ப பிறந்த சில நாட்கள் கழித்து அவனுக்கு பெயர் சூட்டும் விழா எடுத்து பெயரிடப்படுகிறது. பின்பு அவனது பெற்றோர், உறவினர் மற்றும் சமூகத்தாரெல்லாம் சேர்ந்து அவன் அந்த பெயரால கூப்பிடுறாங்க. மேலும் அவன் பெற்றோரிட்ட பெயரை தவிர உறவுமுறை பெயர்களாலும் அவன் அழைக்கப்படுகிறான். எடுத்துக்காட்டா, அவனுக்கு திருமணம் ஆகியதும் கணவன் என்ற நாமமும், குழந்தை பிறந்தவுடன் அப்பா என்ற நாமமும், தன்னுடைய தாய் தந்தைக்கு மகன் என்ற நாமமும், தந்தையின் தந்தைக்கு பேரன் என்ற நாமமும், இவனுடைய மகனின் மகளின் குழந்தைக்கு தாத்தா என்ற நாமமும் உறவு முறைகளால் ஏற்படுது இல்லையா? இது தவிர சில குணங்களையோ குற்றங்களையோ குறிக்க சில பட்டப்பெயர்களும் அவனுக்கு சமுதாயத்தில் வழங்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ராமன், அனுமான், கிருஷ்ணன், இப்படி நம்ம பல பேரெல்லாம் நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அந்த பலம், அந்த வீரம், அந்த தீரம், அந்த சூர பராக்கிரம செயல்களை பாராட்டி வச்சிருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனால் இறைவனையும் நாம் சிவன், விஷ்ணு, ருத்ரன், சரஸ்வதி, குரு பகவான், சுக்கிரன், சனீஸ்வரன், லட்சுமி, இந்திரன், மித்திரன், வருணன், யமன், வாயு, அக்னி, இப்படிலாம் பல பேர் சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஆனால் இந்த அத்தனை நாமங்களும் இறைவனுடைய குணங்களையோ தத்துவங்களையோ தான் குறிக்குதே அல்லாமல் அது உருவத்தை சொல்லதானே கிடையாது. எல்லா பெயர்களுமே இறைவனுடைய நிஜ நாமமான ஓமிலிருந்து தான் வெளியே வருது. ஓம் இறைவனின் மிக முக்கியமான தன்னியற்கையான நாமம். மற்ற நாமங்கள் எல்லாம் குணவாக பெயர்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த ஓம் என்ற ஓசை என்ன சொல்லுதுன்னா பரமாத்மாவை தியானி அப்படின்னு சொல்றது. அந்த வேதம், உபனிஷத்து, பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், மிருதி, சுருதி போன்ற நூல்கள்லாம் இறைவனை தியானிக்க ஓம் என்ற பிரணவ நாமத்தை உச்சரிக்க சொல்லியிருக்கு. வால்மீகி ராமாயணத்தை ஒரு இடத்துல வால்மீகி சொல்வாரு, ராமபிரான் அதிகாரிகளில் துயில் விட்டு இழந்ததும் முதல் அவர் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு என்னன்னு தெரியுங்களா? ஓங்காரத்தை உபாசனை பண்ணிட்டு தான் அவரோட வாழ்நாளையே துவக்குவார். ஆனா ராமனை பூஜிக்கிறார், ராமனை வழிபடுற நாமெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா ராமநாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், ராமஜெயத்தை எழுதிட்டு இருக்கிறோம். ஆனா ராமன் இப்படி செஞ்சாரா? ராமன் என்ன செஞ்சாரு? ஓங்காரத்தை உபாசனை பண்ணார். அப்ப அவர் வழியில பின்பற்ற நாமளும் என்ன பண்ணணும்? அவர் என்ன செஞ்சாரோ அந்த ஞான வழியை நம்ம பின்பற்றணுமா இல்லையா? அப்ப என்ன, நாம் அத்தனை பேரும் ராமபிரானை போல ஓங்கார உபாசனையை தினமும் காலையில பண்ணணுமா இல்லையா? இதை தாங்க நம்ம பிரம்மஞான தவத்துல முதல் தவமாக நம்ம வச்சிருக்கோம். வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுற இந்த ஓங்காரத்துக்கு இன்னைக்கு நம்ம அதை முடிச்சு போட்டு அந்த முடிச்சு அவிழ்த்து அதை மீண்டும் வெளியே கொண்டு வரோம். அப்ப வால்மீகி ராமாயண காலத்தை மீண்டும் இப்ப புதுப்பிச்சு நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஓங்காரத்தை பற்றி தான் இந்த முப்பொருள் என்பது ஓங்காரத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லுது, வேற எதையுமே அதை சொல்லலை. உலகமெங்கும் எப்படி இருக்கு? இந்த உலகம் அனைத்தும் ஓங்காரமா இருக்கு. சென்றவை, இருப்பவை, வருபவை எல்லாம் ஓங்காரமா இருக்கு. 3 காலங்களையும் கடந்ததாக எது உள்ளதோ அதுவும் ஓங்காரமாக இருக்குது. இது எதுல சொல்லுதுன்னா மாண்டூக்கிய உபநிடத்துல சொல்லுது. அந்த மாண்டூக்கிய உபநிடத்துல என்ன சொல்லுதுன்னா அகர உகர மகர ஒளிகளின் சேர்க்கை தான் ஓங்காரம்னு சொல்லுது. இந்த ஓங்காரத்தினுடைய வடிவம் தான் இறைவனை குறிக்கின்ற குறியீடுன்னு சொல்லுது. இந்த ஒளி, இந்த ஓம் என்ற இந்த ஒளி மிகவும் புனிதமானதாக மந்திரங்களுக்கெல்லாம் ஆதி மந்திரமாக போற்றப்படுது. அதுதாங்க இந்த ஓங்காரத்தினுடைய மகிமை. இவை அனைத்தும் இறைவனே, இந்த ஆன்மாவும் இறைவனே, இந்த ஆன்மா 4 பரிமாணங்களை உடையது இப்படின்னு மாண்டூக்கிய உபநிடத்தில் 2வது மந்திரம் சொல்லப்படும். இப்படி 4 பரிமாணங்களில் அந்த ஓங்காரத்தை பிரிச்சு வச்சு கொண்டு போறாங்க அந்த வேதங்கள்ல. அப்ப இந்த ஆத்மாவை என்ன, ஆன்மானா என்ன, இதை பத்தி நம்ம முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆன்மா என்பது ஆத்மா என்பது ஒன்றுதான். இத எப்படி சொல்றோம்னா அந்த ஆன்மா என்ன தெரியுமா, அந்த ஆத்மா என்ன தெரியுமா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அது ஓம் என்ற வடிவம் தான் அந்த ஆன்மா, அந்த ஆத்மா. உள்ளுக்குள்ள உயிர் எப்படி உட்கார்ந்துருக்குன்னா ஓம் என்ற வடிவில் உட்கார்ந்துருக்குது. ஓமுக்கு என்ன வடிவம் இருக்கு? இந்த ஓம் அதுல என்னென்ன இருக்கு? 3 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு அது 3 இல்லடா 5 இருக்குது அப்படின்னு சொல்லுவார்.
எனக்கு புரியல அப்படின்னு நான் கேட்பேன். சொன்னாரு, அகாரம் உகாரம் மகாரம், அதாவது இம் என்ற மகரமை, ஆ என்ற அகாரம், உ என்ற உகாரம், இம் என்ற மகரமை, ஆ உ இம், இந்த மூன்றும் சேர்ந்ததை தான் ஓங்காரன் வேதம்லாம் சொல்லுதுடா. ஆனால் கூடவே இன்னும் 2 விஷயம் அது கூட இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்மளால ஒளி தேகத்தை வாங்க முடியுதுன்னாரு. அது என்னன்னா விந்துவும் நாதமும். அப்ப ஆ உ இம் விந்து நாதம், இந்த 5 ஆற்றல்கள் சேர்ந்தது தான் ஓங்காரம். இதை மாண்டவிக்கு உபநிடத்தை சொல்லுது. இதை மாண்டவிக்கு காரிகை அப்படின்ற ஒரு வியாக்கியானத்தை வந்து நம்ம கௌட பாதர்னு சொல்லி ஒரு பெரிய மகான் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஓம உச்சரிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. நம்மளுடைய தேகத்துக்குள்ள அகாரத்தை உச்சரிக்கும் போது இதய தாமரையானது அவிழ்கிறது அப்படிங்கிறார். அந்த ஆ உ இம் அப்புறம் விந்த நாதம் சொன்னோம் இல்லையா, அதுல ஆவ உச்சரிக்கிறப்ப இதய தாமரை அவிழ்கிறதுன்றார். அப்புறம் உகாரத்தை உச்சரிக்கும் போது இதய தாமரை மலர்கிறதுங்கிறார். ஆவ உச்சரிக்கிறப்ப அவிழுது, ஊவ உச்சரிக்கிறப்ப மலருது. மகாரத்தை உச்சரிக்கிற போது இதய தாமரையுடைய நாதம் எழுகிறது. இப்போ நிறைய மாணவர்கள் சொல்றீங்க இல்லையா, சுடராளி தவம் செய்கின்ற பொழுது நாதத்தை நான் கேட்கறேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மகாரத்தை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மகாரத்துக்குள்ள அது அமுத காற்றை செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போதாங்க நாதம் இடும். இதை அந்த அப்பயே வேதம் பிறந்து அதற்கு பின்னாடி வந்த அந்த உபநிடதங்கள் மாண்டூக்க உபநிடதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அகாரத்தை உச்சரிக்கும் போது இதய தாமரை அவிழ்கிறது, உகாரத்தை உச்சரிக்கும் போது இதய தாமரை மலர்கிறது, மகாரத்தை உச்சரிக்கும் போது இதய தாமரையில் நாதம் எழுகிறது. அர்த்த மாத்திரை வேளையில் அது அமைதியில் ஆழ்ந்து போகிறது. இந்த இதயம் தூய படிகம் போன்றது, பகுதிகள் அற்றது. இதய தாமரை மலரும் போது பாவங்கள் அழிகின்றன. தவத்தில் நிலை பெற்றவன் இந்த இதய தாமரையில் மேலான இறைவனை பெறுகின்றார். இதை தாங்க நம்ம 5 நிலை நம்ம தவங்களை சொல்லித்தரோம். இதுக்கு ஆதாரம் மாண்டூக்கிய உபநிடதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுடராளி தவம் செய்யும் பொழுது இந்த நிகழ்வுகள் தானாகவே உங்களுடைய திருவடிகளில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல இதய தாமரை என்பது நம்மளுடைய திருவடி. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அகாரத்தை உச்சரிக்கும் பொழுது திருவடி தாமரை, இருதய கமலம், பிரணவ கமலம் சொன்னோம்ல, மெய்ப்பொருளானது அவிழ்கிறது. உகாரத்தை உச்சரிக்கும் பொழுது மெய்ப்பொருளானது மலர்கிறது. மகாரத்தை உச்சரிக்கும் போது மெய்ப்பொருளில் நாதம் எழுகிறது. அர்த்த மாத்திரை வேளையில் அந்த மெய்ப்பொருளானது அமைதியில் ஆழ்ந்து போகிறது. இந்த மெய்ப்பொருளானது எப்படி இருக்கும் என்றால் தூய படிகத்தை போன்று பகுதிகள் அற்றதாக இருக்கிறது. இந்த மெய்ப்பொருளில் ஒளிநிலைகள் தோன்றி மெய்ப்பொருளானது விரிந்து கொடுக்கும் பொழுது மலரும் போது அங்கு இருக்கக்கூடிய மும்மலங்கள் அழிந்து பாவங்கள் அழிகின்றன. தவத்தில் நிலை பெற்றவன் இந்த மெய்ப்பொருளில் மேலான இறைவனை பெறுகிறார். கரெக்டா புரிஞ்சு வருதுங்களா? அப்ப வேதமும் இதை தான் சொல்லுது, ஆனா மறைச்சு சொல்லப்படும். அதனால ஒரு பொருள் ஓங்காரம் அன்றி வேறு இல்லை இப்போது அப்படின்னு நம்மளுக்கு புரியுதா? எந்த மொழியிலும் எழுத்துகள் பிறப்பதற்கு மூல காரணமாக இருப்பது என்னன்னா ஒளிதான், சவுண்டு. அந்த நாதம் தான் பிரணவம் என்று சொல்லப்படும். வாயை திறந்து உள்ளிருக்கக்கூடிய மூச்சு காற்றை வெளியிடும் போது ஓ என்ற உருவமற்ற ஒளி பிறக்கிறது. அந்த ஒளியினுடைய கடைசியில் வாயை மூடும் போது இம் என்ற ஒளி தோன்றுகிறது. இந்த ஓம் என்ற ஒளியைத்தான் பிரணவம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஓம் என்ற மூல மந்திரம் இறைவனை அம்மையப்பனாக உணர்த்தக்கூடிய ஒளி வடிவம். இந்த ஓ என்ற ஒரே எழுத்து தான் இன்னிசை பற்றி மகர ஈறுகளில் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓங்காரம் என்றாலும் ஓகாரம் என்றாலும் பொருள் அளவில் இரண்டும் ஒன்றைத்தான் குறிக்கிறது. இப்படி இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆதியிலே பராபரத்தில் பிறந்த சத்தம் அருவுருவாய் நின்ற பரசிவம் ஆகி தோதியென்ற சிவனிடமாய் சக்தி ஆகி தொல்லொளிகள் 7 வகையாம் தோற்றமாகி. சுப்பிரமணிய ஞானம். ஆதி இதுல பராபரத்தை தோணும் சத்தம் எதுன்னா ஓங்காரம்னு சொல்றாங்க. ஒடுக்கமடா ஓங்கார கம்பமாச்சு ஓஹோஹோ அகாரம் அங்கே பிறந்ததாச்சு. சட்டைமுனி சொல்றார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபம் முதற்றே உலகு, நம்மளுடைய திருக்குறள் சொல்லுது. அவ்வாகி உவ்வாகி மவ்வமாகி 51 எழுத்துக்கு ஆதியாகி அகர முதல் அவ்வாய் முத்தம் தியாகம்
அறிந்தோருக்கு இதிலே தான் வெளியதாகும். இப்படி அகத்திய பெருமான் மெய்ஞான சூத்திரத்தில் பாடியிருக்கார். கண்டது அவ்வெண்ணும் கடையதோர் அச்சரமாம் பிண்டத்துக்கு உற்பதை பிறக்கும் இதிலே மச்சமுனி தீட்சநானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உந்தியினுள்ளே அவ்வும் உவ்வுமாய் மவ்வுமாகி விந்துவாய் நாதமாகி விளங்கிய சோதி தன்னை அகத்தினுடைய முதுமொழி ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வெண்ணம் அச்சரத்தில் நாடி தோன்றும், அந்நாடி தான் என்று தத்துவம் தோன்றும், எவ்வெண்ணும் எலும்பு தசை புடை நரம்பும் ஈழிட்டு பழுவோர் 2 கொங்கையுமாம் மூவென்று முட்டுக்கால் விலகியர் 8ஆம் முட்டி அமைத்து அஞ்சனே ஓர் உருவமாக்கி. அதுதான் ஓங்காரன்னு சொல்றாரு. நம்ம யூகியமொழியினுடைய சிந்தாமணியில் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய ஓங்காரத்துக்கு எவ்வளோ பொருள்கள், எவ்வளோ ஞானங்கள், இதெல்லாம் நம்ம விட்டுறவே முடியாது நம்மளால. பாரப்பா 12 முடிந்ததானால் பாலகன் போலொரு வயதுதானும் ஆச்சு. காகபூச்சினது பாட்டில் நேரப்பா 24 சென்றால் நேர்மையுள்ள வயது 2ஆம். சீரப்பா 36 ஆனால் சிறப்பாக 3 வயதாச்சு. அப்போ தாரப்பா 12க்கு ஓர் வயதாய் தான் பெருக்கி வயததுவை எண்ணிக்கொண்டு. ஓங்காரத்தை உச்சரிக்கிறப்பெல்லாம் வயசு குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் ஒரு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா 49, 48 இப்படியே வந்துடும். ஒரு 6 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு பாலகனை போல பாலகியை போல நீங்கள் இருப்பீங்க. ஓங்காரத்து உள்ளளி உள்ளே உதயம் முற்று ஆங்காரம் அற்ற அனுபவம் கைகூடார் சாங்கால முன்னார் பிரபாமை சார்வுறார் நீங்கா சமயத்துள் நின்று ஒளிந்தார்களே. அப்ப ஓங்காரத்துல உள்ளொளி வண்ணமாக இருப்பவன் யாரு? சிவன். அவன் அருளின் தோற்றமாக அங்கே உண்டாக ஆங்காரம் ஒளிந்து சிவனடியின் இன்ப நுகர்வு கைவந்து விடும். இந்நிலை கிட்டாதோர்க்கு இறப்பு உண்டென எண்ண மாட்டார்கள். எனவே பிறவாமை அவர்களுக்கு கிட்டாமல் போய்விடும். அதனால் பிறப்பு இறப்பனை தரும் புறச்சமய நெறியில் புலன்று கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், ஓவின் 2 சுழிகள் தான் 2 கண்கள் என்று குரு சொல்வார். இப்படி அந்த முப்பொருள் என்பது ஓங்காரத்தின் வடிவம். இந்த ஓங்காரத்தை பற்றி நம்மளுடைய இணையதளத்திலும் பேசியிருக்கிறோம். நிறைய அதை பற்றி பேசலாம். அதனால் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் அங்கே போய் நிறைய விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? அடுத்தது, முனை எங்கே, தலை எங்கே, முகமும் எங்கே? இந்த முனை என்பது என்னன்னா, அது முனை என்னன்னா 3 முனை இருக்கு. அது முக்கோணத்தை குறிக்கிற சொல்லாக சொல்லியிருக்காங்க. முக்கோணங்களுக்கு 3 முனை இருக்குது இல்லையா? ஒரு முனை அகாரத்தினுடைய புள்ளியும் மறுமுனையில உகாரத்தினுடைய புள்ளியும் அதுக்கு மேல இருக்கிற முனையில மகார புள்ளியும் சேருது. இந்த 3 முனைகளும் உருவாகாம நமக்கு 3வது கண் தோன்றவே தோன்றாது. எப்போது இந்த 3 முனைகளும் சமபக்க முக்கோணமாக உருமாற்றம் பெறுமோ அப்போது தாங்க ஞானக்கண்ணே தோணும். எப்போது இந்த முக்கோணத்துல பிராண அபான வாயுக்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்குமோ அப்போதுதான் உயிர்கண் நம் முன்னே தோன்றி நிற்கும். எப்போது இந்த பிராண அபான வாயுக்களோடு அமுதக்காற்று ஒன்று சேர்ந்து சுழிமுனை நடையில் பிரவேசம் செய்யுமோ அப்போது தாங்க உயிருக்குள் இருக்கின்ற அந்த அருள்கண் சிவக்கலையோடு வெளி தோன்றி காட்சியடைக்கும். 7வது சக்கரம்தான் தலை, சகசிராரம்தான் தலை. நம்மளுடைய 2 விழிகள் தான் முகம். சகசிராரத்தில் இருக்கின்ற விழிகளில் அருள் கண்ணை பார்ப்பதைத்தான் அகத்தியர் முனை தலை முகன் சொன்னார். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, நற்கமலம் 1008 இதழும் எங்கே? நற்கமலம், நல்ல கமலம் 1008. இதான் நம்மளுடைய குலகுருவான நம்ம போகருடைய 7000 பாடல்ல 75, 76வது பாடல்ல நம்ம விளக்கம் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். அதில் சொல்றாரு, தானான மனோன்மணியை தாண்டி அப்பால் தனித்ததோர் 8 விரல் மேலே கேடு கோணான குருபதம் தான் கூட்டி பாரு குறிப்பான இதழ்களோ 1008 ஆனான நடு மையம் 5 ஆகும். அகாரம் உகாரமோடு மகாரம் ஆகும். நானான நாதமோடு விந்து 5 நலத்த 5 நிற்கும் பாரு. அப்ப இந்த பாட்டுல நம்ம குலகுரு என்ன சொல்றாங்க? போகரையா, தானான மனோன்மணியை தாண்டி அப்பால தனித்ததோர் 8 விரலுக்கு மேல அந்த இடத்துல கோணான குருபதத்தை கூட்டி பாரு. அப்ப அங்க இருக்கிற 1008 உங்களுக்கு தோன்றும். அது எப்படி இருக்குன்னா நடுமையத்துல 5 வடிவத்துல உட்காந்துருக்கு. அங்க அகாரம் உகாரமோடு மகாரமும் இருக்கு. கூடவே நாதமும் விந்துவும் இப்படி அந்த 5 சேர்ந்து அந்த இடத்துல அந்த 5 உட்காந்துருக்கு.
இந்த 5 ஆற்றல்கள் தான் ஐங்கோணமாக உட்கார்ந்துருக்குது. அதை சுற்றி தான் 1008 இதழ்களும் அமைந்திருக்கு. இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை கிட்டத்தட்ட ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி இதில் சொல்லப்பட்டிருக்கு. மனோன்மணியின் முதல் வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? என்ன சொல்றாரு? தானான மனோன்மணியை தாண்டி அப்பால். இப்ப மனோன்மணி தெரியணும், அப்புறம் தான் அதை தாண்டி போகணும். தாண்டி போட்டால் தனிச்சு இருக்கக்கூடிய 8 விரல் ஒன்று இருக்குங்க. அதையே பார்த்து அந்த இடத்துல குருபதத்தை கூட்டணும். கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1008 இதழ் இருக்கிறத பார்க்கலாம். அந்த 1008 இதழ் எப்படி இருக்கும்னா, நடு மையம் அங்கே ஒன்று இருக்கு. அந்த 1008 இதழ்களுக்குள்ள நடுவில் ஒரு மையம் இருக்கு. அந்த மையம் எப்படி இருக்குன்னா ஐங்கோண வடிவத்தில் இருக்கு. அந்த ஐங்கோணம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு கோணம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று அகார கோணம், இரண்டாவது உகார கோணம், மூன்றாவது மகார கோணம், நான்காவது நாத கோணம், ஐந்தாவது விந்து கோணம். இந்த 5 கோணமும் ஐங்கோணமாக 5 நட்சத்திர வடிவில் இருக்கும். அதான் நம்ம நட்சத்திர புள்ளி தோன்றுதுன்னு அடிக்கடி நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த நட்சத்திரத்துக்கு முனைகள் 5. சரி, விளக்கம் பார்க்கலாம். மனோன்மணின்னு என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தனித்திருக்கிற 8 விரல் என்ன விதம்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப மனோன்மணியை பதம் பிரிச்சு பாருங்களேன். மனம் கூட்டல் உன் கூட்டல் மணி. மன உண்மணி மனோன்மணி. உண்மணியான கண்மணிகள் தான் மனம் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மனம் கூட்டல் உன் கூட்டல் மணி. உன் மணியான கண்மணிகள் தான் மனம் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தாங்க மனோன்மணின்னு பேர். இதை விட்டுட்டு மண்டைக்குள்ள போய் மனோன்மணியை தேடி அதற்கு ஒரு பிரம்மாண்ட வேதாந்த நாதாந்த சித்தாந்த விளக்கமெல்லாம் கூறி தானும் அறியாது கேட்பவர்களும் அறிய விடாது அறியாமையிலும் செத்து போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு மனித குலம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மாற்றணும். உங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த அவ்வளோ கடமை இருக்கு. அப்ப மனோன்மணி என்பது என்ன, கண்மணி என்பது இப்போ அப்படின்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? அடுத்த ஒரு வாக்கியம் என்ன சொல்றாரு? தனித்ததோர் 8 விரல் மேலே அப்படின்னு ஒரு வாக்கியம். 8 விரல் என்பது என்ன? தனியாக 8 விரல்களை எண்ணி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு விரலோ 2 விரலோ அப்படின்னு எண்ணிலாம் பார்க்கக்கூடாது. 8 விரல் என்பது வலது திருவடியில கைகளால் செய்யப்படுகின்ற ஒரு அஞ்சலி தந்திரம். வலது திருவடியில கைகளை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு அஞ்சலி தந்திரம் தான் இந்த 8 விரல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது இன்னும் நம் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கல. இந்த அகாரமான வலது திருவடியில கைகளை கொண்டு அஞ்சலி செலுத்தி கண்மணிக்குள் நாம் பயணிக்க வேண்டும். அடுத்த வார்த்தை, அந்த வலது திருவடி 8 எண்ணிக்கைன்னு தெரியும் இல்லையா? இந்த 8 விரல் என்பது வலது திருவடியில கைகளை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு ஞான தந்திரம். புரியுதுங்களா? அடுத்த வார்த்தையை கேளுங்க. கோணான குருபதம் கூட்டிப்பாரு. கோணான என்பது எந்த இடத்திலும் வளைந்து நெளிந்து காணப்படாது அப்படின்னு நேரம் நிற்கிறது. அப்ப குருபதம் என்பது குரு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரம்மஞான கலை தான் குரு பதம் என்பது. அப்படிப்பட்ட ஞான சொற்களோட பதமாக, இதமாக, கனிவாக, பணிவாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த வித்தையை குருபதம் என்னன்ற ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித் தருவார். சரியா? அடுத்து இருப்பது என்ன? கண்மணி ஆகிய மெய்ப்பொருளை தாண்டி மூளைப்பகுதி. இப்ப நம்ம உள்ள விஷயத்துக்குள்ள நம்ம வரலாம். இப்ப கண்மணியை தாண்டி நம்ம மண்டைக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிரசுக்குள்ள போனீங்கன்னா மூளை இருக்கு இல்லையா? அந்த மூளையில தான் 1000 இதழ்கள் இருக்குதுன்னு நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னை விட நிறைய தேடி தேடி ஞானத்தை பெற்ற மகான்கள் நீங்க எல்லாம். அப்ப அந்த 1008 மண்டைக்குள்ள தான் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி 1008 1000 இதழ் எப்படி இருக்கு? யாராவது எண்ணி பார்த்தோமா? தெரியாதுல்ல. அப்ப அந்த மூளை எப்படி இருக்குது? வலது மூளை இடது மூளை 2 பிரிவா பிளக்கப்பட்டிருக்க. நீங்க மூளை அப்படிதான் இருக்கும். லெப்ட்ல ஒரு டிவிஷன் இருக்கும், ரைட்ல ஒரு டிவிஷன் இருக்கும். அப்ப அந்த மூளை எப்படி இருக்குன்னா மடிப்புகளாக உள் குழிந்து மேடு தட்டி காணப்படும், பள்ளமாகவும் காணப்படும். இந்த மூளை பகுதியானது ஒளி அணுக்களால் ஒளிரக்கூடிய தன்மை கொண்டதா இருக்குங்க. இந்த இந்த இடது பக்க மூளை இருக்கு இல்லையா? அந்த இடது பக்க மூளையில மொத்தம் 500 மடிப்புகள் தாமரை இதழ்களை போல மடிந்து மடிந்து காணப்படும். இந்த 500 இதழ்களும் 4 மடல்களாக பிரிஞ்சிருக்குங்க. இது விஞ்ஞானமே சொல்லுது. இந்த 4 மடல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 முன்மடல், மூளை பகுதியில் இருக்கக்கூடிய முன்மடல், 2வது பேரிட்டல் லோஃபு, 3வது டெம்போரல் லோஃபு, 4வது ஆக்சிபிடல் லோஃபுன்றது 4ன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஒரு பக்கம் இருக்கிற மூளை பகுதி 4 மடல்களாக பிரிஞ்சு இருக்குது. முன்மடல், பேரிட்டல் லோஃபு, டெம்போரல் லோஃபு, ஆக்சிபிடல் லோஃபு.
இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப 500 இதழ் வந்துருச்சு, 4 மடல் இருந்துச்சு, அப்ப 504. இதே மாதிரி தானே வலது பக்கமும் இருக்கும். அப்ப வலது பக்கம் 500 + 4, அப்ப 500 + 4, 500 + 4, 504, அப்புறம் 500, 1004, கடைசி ஒரு நாள் 1008 வந்துருச்சா? இதுதாங்க 1008 இதழ் மூளையில் இருக்கிற 1008 இதழ்கள் வந்துதான் இப்படிதான் இருக்குது. இந்த 1008 இதழ்கள் நம் உயிரை மலர வைத்து ஒளிநிலைக்கு கொண்டு செல்வதற்காக இறைவனால் சூக்கம ரகசியமாக நமக்குள் பொதித்து வைத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம். இதுதாங்க சீக்ரெட், டாப் சீக்ரெட். இதை நாம் உணராம தான் இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம 1008 நாமாவளியை சகஸ்ர நாமாவளின்னு சொல்லிக்கிட்டு இறைவனை புறத்திலேயே வாய் விட்டு சொல்லி சொல்லி சத்தியத்தை அறியாம உணராம நம்ம இருக்கிறோம். இந்த 1008 நாமாவளியில பாருங்க, நூல்களை போட்டிருப்பாங்க. ஆனா அதன் பேரு சகஸ்ரம் அப்படின்னு சொல்லப்படுது. சகஸ்ரம் என்ன அர்த்தம்? 1000 தானே அர்த்தம். அப்படி இருக்க 1008 எப்படி சொல்றாங்க? அதை மேலே சொன்னபடிதான் இப்படி வந்துருச்சு இல்லையா? அந்த 8 மடல்களும் இந்த 1000 மடிப்புகளோட சேர்கின்ற பொழுது அது 1008 இதழ் மடல்களாக விரிஞ்சிருக்குது. இந்த இதழ்களை எல்லாம் ஒன்று பார்த்தோம் என்றால் அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு தாமரை பூவினுடைய வடிவத்தை ஒத்திருக்கும். அதனாலதான் மூளையை கமலம் என்று தாமரையோடு ஒப்பிட்டு பாடினார்கள் நம்முடைய கவிஞர்களும் ஞானிகளும். உயிரை மலர வைக்கின்ற அளவுக்கு நன்மையை தரக்கூடிய தாமரை மலராக மூளை விளங்குவதால் அகத்திய பெருமான் மூளையை நற்கமலம் 1008 இதழ்கள் என்று வர்ணித்தார் மறைமுகமாக. சரிங்களா? அடுத்தது கேள்வி, 4 கை 1 பாதம் ஆனது எங்கே? நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ 5வது பாடல்ல பார்த்துட்டு இருக்கோம். அடுக்குநிலை போதத்தோட 5வது பாடல்கள்ல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4 கை 1 பாதம் ஆனது எங்கன்னு சொல்றாரு. இப்ப பாதம்னா என்னன்னு சொல்றோம்? நம்ம திருவடின்னு தான் சொல்றோம். அப்ப அது எங்க இருக்குது? தலையில தானே இருக்கு. அப்ப பாதம்னா என்ன? திருவடி தானே. அப்ப அடுத்து 4 கை என்றது என்ன? திருவடியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த 4 பாதைகளை குறிக்கக்கூடிய ஒரு ரகசிய வார்த்தை. அது என்ன 4 பாதை? திருவடிக்குள்ள என்ன 4 பாதை இருக்கு இல்லையா? முதல் பாதை என்ன? சுழுமணி நாடி. 2வது பாதை வஜ்ர நாடி. 3வது பாதை சித்திரணி நாடி. 4வது பாதை பிரம்மநாடி. பாதைன்னா நம்ம பாதம் வச்சு தானே நடந்து போய் ஆகணும். பாதத்தை வச்சு நடந்து போறோம், அது பாதை அப்படின்னு பேர். பாதம் வச்சு நடப்பதால அதுக்கு பாதைன்னு பேர். அதுதான் பாதம். இந்த 4 நாடிகள் தான் 4 பாதங்கள். இந்த 4 பாதங்கள் எங்க இருக்கு? 4 கையாகிய சிரசுல, தலையில, திருவடிக்குள்ள உட்கார்ந்துருக்கு. இந்த கைகளின் வழியாகத்தான் அமுத காற்று உயிர்குற்றுக்குட்ட பயணம் செஞ்சு போய் சேரும். இந்த 4 நாடிகளை பற்றி நாம் ஏற்கனவே பல இடங்கள் விவரம் சொல்லிட்டோம். நம்ம தீட்சை கொடுக்குறப்ப கூட இது விரிவாக நம்ம சொல்லிட்டு தான் போகிறோம். நீங்கள் அதை மறந்து போயிடுத்தீங்கன்னா இணையதளத்தில் போய் நம்ம தீட்சையை பற்றி என்ன விளக்கம் சொல்லிருக்கோமோ அங்கே ஒரு முறை நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்த கேள்வி, நஞ்சு அணிந்தான். இப்போ 5வது பாடல் முடிந்தது நினைக்கிறேன். ஆமாம், இப்போ 6வது பாடலுக்கு நம்ம வரோம். நஞ்சு அணிந்தான் முகம்தான் 5ம் எங்கே? இப்போ நஞ்சுன்னா என்ன? விஷம். உயிரை கொல்லக்கூடியது தான் நஞ்சு. அந்த நஞ்சை தான் இறைவன் தன் 5 முகங்களாக இருக்கிறார், வச்சுக்கிட்டு இருக்கார். இறைவனுடைய 5 முகங்களை பற்றி நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருடம், ஈசானம் இப்படின்னு சொல்லுது. இதை சைவ சித்தாந்தம் மிக விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு தான் போகுது. ஆனால் இறைவனான சிவத்திற்கு என்னோட குருநாதர் சொல்வார், சுந்தரானந்த மகர்ஷியா, அதெல்லாம் இல்லைடா, சிவத்துக்கு ஒரே ஒரு முகம் தாண்டா இருக்குன்னுவார். அந்த ஒரே ஒரு முகத்துக்குள்ள 5 சக்திகள் தனித்தனியா நிறைஞ்சு காணப்படுறதுனாலதான் அந்த 5 சக்திகளை 5 முகங்கள்னு சொல்லிட்டாங்க. இதைத்தான் அகத்திய பெருமான் மறைமுகமாக அந்த இடத்துல சொல்றார். அந்த ஒரு முகம் எதுன்னு தெரியுமா மாணவர்களே? அதுதான் இறைவனையும் சிவன், விஷ்ணு, ருத்ரன், சரஸ்வதி இப்படி பல பேர்கள் நம்ம அழைக்க போறோம் இல்லையா? அந்த ஒரு முகம்தாங்க. எது அந்த ஒரு முகம் தெரியுதா? நல்லா யோசிங்க. அந்த 5 முகங்களும் இருக்குது நம்மளுடைய திருவடிகளாகிய கண்கள். அந்த திருவடிகளில் பஞ்சபூதத்தின் ஆற்றல் இருக்கு, கண்மணிக்குள் இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த இடம்தான் இறைவன் இருக்கின்ற, பரவிந்து தான் சிவன் இருக்கின்ற இடம். அப்ப இந்த 5 அணிந்தவன் யாரு? அப்ப நஞ்சு எது? அதுதாங்க மும்மலங்கள். நஞ்சுனா என்ன? அது இருட்டு, விஷம். நம்மளுக்கு எது விஷமா இருக்கு, நம்மளுக்கு எது இருட்டா இருக்குன்னா மும்மலங்கள் தான். அந்த மும்மலங்கள் தான் நஞ்சாக இருட்டாக மெய்ப்பொருளை கவர்ந்து போர்த்தி கொண்டு
நம்மை ஞானம் அடைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. மெய்ப்பொருளுடைய மையப்புள்ளியில பரவிந்துவாக இறைவன் இருக்கிறான். அவனுக்கு மேற்புறத்தில் நஞ்சாகிய மும்மலங்கள் இருள் சூழ்ந்து மூடியிருக்கு. பரவிந்துனுடைய மேல நஞ்சுகள் அமைந்திருப்பதால், பரவிந்து எங்க இருக்குன்னா நம்மளுடைய மெய்ப்பொருளுடைய மையத்துல இருக்கு. இதுக்கு மேலதான் இருட்டாக அந்த நஞ்சு வந்து உக்காந்துருக்கு. அதனால அந்த பரவிந்துக்கு மேல நஞ்சு இருக்கிறதுனால பரவிந்துவான சிவம் நஞ்சை அணிந்திருப்பதை போல ஒரு தோற்றம் இருக்கும் அந்த இடத்துல. அதனாலதான் அகத்திய பெருமான் என்ன சொல்றாரு, மெய்ப்பொருள் தான் நஞ்சை அணிந்த சிவத்தினுடைய முகம் என்று சொல்கிறார். அதனுடைய ஆற்றல் வடிவம் தான் ஓங்காரம். ஓங்காரமே சிவத்தினுடைய ரூபம். சரிங்களா? அடுத்த கேள்வி, ஞானக்கண் மற்ற கண் மூன்றும் எங்கே? இந்த ஞானக்கண் என்னன்னா மூன்றாவது கண்ணிற்கு அடுத்து வெளிப்படுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு கண்ணு தான் ஞானக்கண். முதல்ல தவத்துல தோன்றுவது மூன்றாவது கண்ணு தான். மூன்றாவது கண் தோன்றிய பிறகுதான் ஞானக்கண்ணே தோன்றும். ஞானக்கண்ணுக்கு அடுத்ததாக தான் உயிர்கண் தோன்றும். உயிர்கண் அடுத்ததாக நெற்றிக்கண் என்று சொல்லப்படுகின்ற அருள்கண் தோன்றும். அப்ப மூன்றாவது கண்ணு ஃபர்ஸ்ட் வந்துடும். அவர் என்ன சொல்றாரு, ஞானக்கண்ணு மற்ற மூன்று கண்ணு எங்கன்னு கேட்கிறாரு. அடுத்து வர்றதே ஞானக்கண்ணு, மூன்றாவது கண்ணுக்கு அடுத்து வர்றது ஞானக்கண்ணு, ரெண்டாவது உயிர்கண்ணு, மூன்றாவது நெற்றிக்கண் ஆகிய அருள்கண். மூன்றும் வந்துருச்சா? இதை தான் நம்ம அகத்திய பெருமான் சொல்றது. இவையெல்லாம் பிரம்மஞான தவத்துல கடந்து கடந்து சென்று அடைய வேண்டிய பிரம்மஞான வழிகள். இதை விளக்கினால் உங்களுக்கு இப்ப புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கண்களை பத்தி ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால பேச முடியல. இதெல்லாம் அனுபவிச்சு தான் உங்களால பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கண்களுக்கும் ஒவ்வொரு காட்சிகள் இருக்கும், ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கும். இவையெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும், காட்சி இருக்கும். இதை ஒவ்வொரு கண்ணை பற்றி விளக்குவதற்கு எனக்கு இந்த அனுமதி இருக்கானா? இல்லை. ஏன்னா இதை பற்றிய தீட்சைகள் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அதனால இது கொடுக்கப்படாத இந்த விஷயத்தை வந்து நாம் பேசுவதற்கு எனக்கு அனுமதியும் கொடுக்கப்படலை. ஏன்னா இதை சொல்லலாம சொல்லிடலாம், ஆனா இதை இமேஜினேஷன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால உண்மையான மெய்ப்பொருளை நீங்க பிடிக்காமையே போயிடுவீங்க. ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் இதை நான் சொல்லிட்டுன்னு வச்சுக்கலேன், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண நிறைய பேர் பொய்க்கதைகள் எல்லாம் அவிழ்த்து விடுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல சொல்வதற்கு ஏதும் இல்லை அப்படின்ட்டார். இதை சொல்ல வேண்டான்ட்டார். பிரம்மஞான தவத்துல முதல்ல மூன்றாவது கண்ணு உங்களுக்கு தோணணும். அது நம்ம கண்ணை போன்றே ஒரு குறிப்பிட்ட அளவுல, குறிப்பிட்ட வடிவில், குறிப்பிட்ட உருவத்துல, குறிப்பிட்ட தருணத்துல உங்களுக்கு தோன்றி நிற்கும். ஏறக்குறைய நம்மளுடைய அத்தனை மாணவர்களும் இந்த நிலையை தொட்டு அடைந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் சொல்றதுதான் மூன்றாவது கண் பார்த்திருக்காங்க. தவத்தால எப்போது நெற்றிக்கண் என்ற அருள்கண்ணை ஒருவன் பெறுகின்றானோ அப்போதுதான் அவன் அருளாளனாக மாறுவான். அவனே உலக உயிர்களுக்கு தொண்டும் ஆற்றுவான், வள்ளலாகவும் இருப்பான், நம் வள்ளல் பெருமானை போல. அவருக்கு அருள்கண் தோன்றியதே அவர்களுடைய இந்த நிலைக்கு சாகாத மரணமில்லாத பெருவாழ்விற்கான பரிபூர்ணமான முழு காரணமாகும். இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இந்த கண்களை பற்றி ரொம்ப விரிவாக பேச முடியல, அனுமதி இல்லை. இதுல எண்ணில் அடங்காத ஞான ரகசியங்கள் பூடகமாக மறைச்சு வச்சிருக்காங்க. சொல்லி கொடுத்து உங்களுக்கு மூன்றாவது கண் வந்துருச்சேன்னு இருமாந்து உக்காந்துடாதீங்க. அடுத்த நிலை இருக்கு. ஞான கண்ணை பிடிக்கணும், உயிர் கண்ணை பிடிக்கணும், அடுத்து சிவக்கண்ணை அருள்கண்ணை பிடிக்கணும். அது அருள்கண்ணை பிடிக்கிற வரைக்கும் உங்களுடைய பயணம், உங்களுடைய தவம் முடியவே முடியக்கூடாது. குதிரையில ஏறி போய்கிட்டே நீங்க இருங்க. இதெல்லாம் மறைச்சுதான் வச்சிருக்காங்க. நீங்கள் பரிபூர்ணமான முழு தகுதி நிலையை தவத்தில் அடையும் போது உங்களுக்கு இதை பற்றி நான் கொஞ்சம் விளக்குவேன். கொஞ்சம் தான் விளக்குவேன். ஒரு நூல் தான் கையில் கொடுப்பேன். அது நூலை பிடிச்சிட்டு அதை வடமாக்கி கயிறாக்கி அப்படியே நீங்கள் மேலே கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? அடுத்தது, 5 உயிர்தனை கொடுக்கின்ற யமனும் எங்கே? இந்த 5 உசுறு இது எதை குறிக்குது அப்படின்னா 5 கோஷங்களை குறிக்கிறது. இந்த 5 கோஷங்கள்ல தான் உயிரினுடைய 5 வகை மெய்ச்சுடர்கள் ஒளிவிட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு. அந்த 5 கோஷங்கள் சொல்றேன். அன்னமய கோஷம், 2வது பிராணமய கோஷம், 3வது மனோமய கோஷம், 4வது விஞ்ஞானமய கோஷம், 5வது தான் ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்கள்ல உயிரினுடைய அடுத்தடுத்த உயிர்நிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற மறைமுகமாக. பிரம்மஞான தவத்தை செய்யக்கூடிய சாதகர்கள் இந்த ஒவ்வொரு கோஷங்களிலும் உயிரினுடைய வெளிப்பாடுகளை முழு மெய்யுணர்வுகளாக உணர்ந்து விடுவார்கள். சென்ற ஜென்மத்தினுடைய நினைவுகள், மீண்டும் சொல்றேன், சென்ற ஜென்மத்தினுடைய நினைவுகள், அதற்கு முன்ஜென்ம நினைவுகள், இந்த ஜென்மத்தில் இருந்து பின் பிறப்படக்கூடிய ஜென்மத்தின் நினைவுகள் என எல்லாமே இந்த 5 வகை கோஷங்கள்ல
ஒரு மென்பொருளாக, சாப்ட்வேர் மாதிரி ஒரு மென்பொருளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முன்னாடி நடந்தது பதிவு செய்யப்பட்டது ஓகே, பின்னாடி நடக்க போகிறது நீ என்னமா மாற போறங்கிறதும் அதில் வந்து சாப்ட்வேராக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எது? அந்த 5 கோஷங்கள்ல. சாதகன் முதலில் இந்த 5 கோஷங்களை முதல்ல நம்ம வென்றெடுக்க கற்றுக்கணும். இதை ஜெயிக்க நம்ம கற்றுக்கணும். அப்பதான் அவன் இந்த 5 உயிர்நிலைகளை தாண்டி செல்லவே முடியும். யமன் பாசக்கயிற்றை வீசுவது இந்த 5 கோஷங்களின் மீது தான். அதனால தான் இதை நாம் தாண்டி போகணும்னு நான் சொன்னது. ஆனந்தமய கோஷத்தை நம்ம தாண்டி போயிடணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன 5 வருஷம் ஆடி போயிடுச்சு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த 5 வருஷம் தாங்க இந்த 5 கோஷங்கள். அது இங்கே நடக்கும் மாறுபாடுகளால் நான் வந்து வர சொல்கிறேன். அந்த 5ம் கொலை நடக்கிற மாதிரி ஆகிடும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஆரோக்கியம் குறைஞ்சாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சி பொங்கினாலும் சரி, ஞானம் கிடைச்சாலும் சரி, இந்த 5 கோஷங்கள் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் இத்தனை விளைவுகளையும் நமக்குள்ள உண்டாக்கிட்டு இருக்கும். எதிர்மறை விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த 5 கோஷங்களை படம் எடுத்து பாருங்களேன். நிறைய இடங்கள்ல துளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஓட்டைகள் வந்திருக்கும். அது என்னமோ கிர்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு ஏதோ சொல்றாங்க. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கோஷங்களில் வந்து பெரிய துளைகள் ஓட்டைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆனந்தம், பரவசம், மகிழ்ச்சி, ஞானம் வரும்போதெல்லாம் இந்த கிர்லியன் ஃபோட்டோகிராஃபியை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த 5 கோஷம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்படியே ஒளிக்கிளைகளாக பிரகாசம் அடைஞ்சு இன்னும் மேலும் சுடர விட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கும். ஒளி அதிகமாக இருக்கும், இந்த பிரகாசங்களே அதிகமாக இருக்கும். இதை தாங்க 5 வீழ்தனை கொடுக்கின்ற யமனும் எங்கே என்றார். புரியுதுங்களா? அடுத்தது 1000 கண்ணி இந்திரனார் எங்கே? அடுத்த கேள்வி. 6வது பாட்டை பார்த்துட்டு இருக்கோம். 1000 கண்ணி என்றா 1000 கண் கொண்டது என்று பொருள். இந்த 1000 கண்ணும் இந்திரனிடம் இருப்பதால் தான் இந்திரனின் மேனி எங்கும் யோனிகளாக இருப்பதாக தவறாக பொருள் சொல்லப்பட்டது. 1000 யோனி இருக்க வந்தாண்டா இந்திரன் சொல்லுவான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தப்பா சொல்றாங்க. 1000 பெண்களை புணர்ந்து அந்த சாபம் வாங்கி அதை யோனி அதனுடைய அந்த பெண் அந்த அந்த விஷயத்தை அதை அவங்களுடைய அந்த உயிர்நிலைகளை அது யோனிகளா மாற்றப்பட்டு அவங்க உடம்புல வந்து தவறாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறு, முழுக்க முழுக்க அதெல்லாம் தவறு, தவறான வார்த்தை, தவறான ஒரு உதாரணங்கள். அவன் உடம்பே நம்மளுடைய உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே யோனியினுடைய வடிவம் தாங்க. யோனி என்பது திருவடியை குறிக்கின்றது, கண்களை குறிக்கிறது. 1000 கண்ணுதான் பேர், அது 1000 யோனி என்பது தவறு. அதனால அவனுடைய இந்திரண்ட உடம்புல 1000 கண்கள் இருக்கு. அது 1000 கண்கள் இருந்தால் உலகத்தில் எந்த பக்கம் எது நடந்தாலும் நம்மளால பார்த்துட முடியும். அவை அத்தனையுமே திருவடியினுடைய வடிவங்கள். இந்த 2 திருவடியும் அகாரம் உகாரம் என்ற 2 திருவடியும் எப்போ ஒன்று சேருமோ அப்போதாங்க 3வது திருவடியான மகாரம் தோன்றும். இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? மகாரம் என்பது 8 எண்ணிக்கை, ஆனா 8 எண்ணிக்கை, ஊ என்பது 2 எண்ணிக்கை. மகாரத்தில் இந்த 2ம் சேர்ந்துருச்சுன்னா அந்த கூடி 10 எண்ணிக்கை நிற்கும். மகாரம் என்பது 10 எண்ணிக்கை. நான் கலைகளுடைய எண்ணிக்கை சொல்லலை, அதனுடைய எழுத்தினுடைய எண்ணிக்கையை நான் சொல்றேன். இந்த மகாரத்தில் இந்த 10 எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மகாரத்தில் இந்த 2 போய் சேர்ந்துருச்சு இல்லையா? அகார உகாரம். அப்ப மகாரத்தில் அகாரம், மகாரத்தில் உகாரம், மகாரத்தில் மகாரம். இப்படி 3 பிரிவா ஒரு மல்டிபிளா நீ விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப அந்த இடத்துல அகார உகார் மகாரம் எல்லாமே 10 மாறி நிற்கும் இல்லையா? அப்ப மகாரத்தில் அகாரம் என்பது 10, மகாரத்தில் உகாரம் என்பது 10 எண்ணிக்கை, மகாரத்தில் மகாரம் என்பது 10 எண்ணிக்கை. அப்ப 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கி பாருங்க, 1000 வருதா? இதுதாங்க மகாரத்தினுடைய திருவடிகளுடைய ஆற்றல் விரிவடைஞ்சு போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த 3 வகை ஆற்றல்களும் விரிவடைந்த பின்னாடி மெய்ப்பொருளினுடைய உச்சி பகுதியான பிரணவத்தினுடைய மேல் பகுதியில இவை எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு ஒளி விட்டு சதா பிரகாசிச்சுட்டே இருக்கும். இந்த சுயம் பிரகாசம் சொல்றோம்னா சதா பிரகாசிச்சுட்டே அந்த இடத்துல இருக்கும். இந்த ஒளி மிகுந்த உலகத்தை தாங்க நம்ம என்ன சொல்றாரு? சொர்க்கலோகம், இந்திரலோகம், சித்தர்கள் அப்படின்னு சித்தர்கள் ஞானிகள் சொல்றாங்க. நீங்க அந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, அந்த சொர்க்கலோகம் எப்படி இருக்குன்னா அப்படியே ரொம்ப பிரைட்னஸா காட்டுவாங்க. அப்ப ஒளி மிகுந்த உலகம் தான் சொர்க்கலோகம். இந்த சொர்க்கத்திற்கு அதிபதி யாரு? இந்திரன் தானே. அதனால தாங்க பிரணவத்தினுடைய உச்சி பகுதி இந்திரன் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கலோகம் என்று மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நின்று செய்யப்படுகின்ற சுடராளி தவத்தால உடலெங்கும் ஆனந்த பரவச நிலைகள் தோன்றி உடலை மயிர்கூச்சரிய வைத்து கொண்டிருக்கும். இந்த மெய்யுணர்வு நிலைகளைத்தான் சொர்க்கம் என்கிறார்கள் நமது ஆதி தமிழ் சித்தர்கள். உடலும் உடலும் இணைந்தால் வருவது சிற்றின்பம், இங்கே உயிரும் உயிரும் இணைந்தால் வருவது பேரின்பம்.
இதைத்தான் இந்திர இன்பம் அமதி இன்பம் மறைபொருளாக சொல்லுகிறார் அகத்திய பெருமான் அவர்கள். சரி, இதை தவிர இந்திர இன்பம் அமுத இன்பம் என்று மறைபொருளாக சொல்கிறார் அகத்திய பெருமான் அவர்கள். இந்த சிற்றின்பத்தை பற்றியும் பேரின்பத்தை பற்றியும் நிறைய அதை பற்றி நம்ம பேசுவோம். கடைசியில் நம்ம அதை சொல்ல முடியுதா? நான் கொஞ்சம் நேரம் இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்த கேள்வி, பஞ்ச அறிவால் நின்ற பராசக்தி எங்கே? பஞ்ச என்றால் 5 என்று பொருள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த பராசக்தி என்பவள் யாரு? அவள் சிவத்தினுடைய ஞான மனைவி. அவள் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு தான் இப்போ இந்த இடத்துல அவர் சொல்றார். அந்த பஞ்ச அறிவாக இருக்கின்ற அந்த பராசக்தி எங்க அந்த அம்மா உட்காந்துருக்குன்னு கேட்குறாரு. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இறைவன் எங்க இருக்காரு? சிவம் இருக்கின்ற இடம் ஈசானிய மூலை. வடகிழக்கு மூலையாகிய ஈசானியத்துக்கு தான் இறைவன் சிவன் இருக்கின்ற இடம். அவர் எங்க இருந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் அங்க இருந்துகிட்டு தென்கிழக்கு மூலையான அக்னிமொழி இருக்கக்கூடிய பார்வதியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படிதான் சொல்றார். சிவன் பார்வதியை பார்ப்பது வடகிழக்கு மொழியை இழந்த தென்கிழக்கு மொழியை நோக்கி. அப்ப இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடி என்பது சிவத்தை குறிக்கின்ற விஷயம். ஆனா அந்த திருவடிகளால நம்ம புற விஷயங்களை, அந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த பார்வை சக்தி, அந்த பார்வை சக்தி தாங்க பராசக்தி. அப்ப பராசக்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்வை சக்தி. அப்ப திருவடி என்பது சிவமாக ஒளியாக இருக்கு. அந்த திருவனுடைய பார்வை சக்தியாக பஞ்சபூத ஆற்றலாக இருப்பவள் பார்வதியான பராசக்தி. அந்த பராசக்தியினால் நாம் இந்த உலகை பார்க்கிறோம், பஞ்சபூதங்களை பார்க்கிறோம். ஏன் நாம் சுடராடியில் இவளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால பராசக்தி இருப்பது நமது திருவடியினுடைய தென்கிழக்கு மூலையான அக்னி திசை. இங்கே செய்யப்படுகின்ற பிரம்மஞான தவங்கள் மொத்தம் 11 இருக்குங்க. இந்த அக்னி திசையில தென்கிழக்கு மூலையில நம்ம இந்த உட்காந்து சுடராடியில உட்காந்து செய்யப்படுகின்ற தவங்கள் 11 இருக்கு. அகத்திய பெருமனால் எமக்கு வழங்கப்பட்ட ஞான தந்திரங்கள் இவை. இதெல்லாம் நான் பண்ணி தான் இந்த பிரம்மஞான தவத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலை என்னால் அடைய முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம குலகுரு எனக்கு போட்ட ஒரு ஞான பிச்சை இதெல்லாம். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். 14 லோகம்தான் எங்கே? எது 14 லோகம்? மேல் லோகம் 7, கீழ் லோகம் 7. பூமியிலேருந்து மேலே 7 லோகம், பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பாதாள லோகம். என்ன இருக்குது இங்கே? பூமியிலேருந்து மேலே என்னென்ன லோகம் இருக்கு? பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். சரி, இது ஏன் அப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, பூலோகத்தில் மனிதர்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற உலகம் புவர்லோகம். அங்கே கிரகங்களும் நட்சத்திரங்களுக்கு உரிய தேவதைகள் இருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சுவர்லோகம், அங்கே முனிவர்கள் இருக்காங்க. அதுக்கு மேலே மகர்லோகம், அங்கே இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு மேலே ஜனலோகம், பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற தபோலோகம், தேவதைகள், அழியாத சிரஞ்சீவி நிலையில் இருக்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்காங்க. அதுக்கு மேலே தான் சத்தியலோகம், அங்கே தாங்க பிரம்மன் இருக்கு. பிரம்மன் என்ற ஞானம் அங்கே தான் இருக்கு. அதே மாதிரி பாதாள லோகம் 7 இருக்கும் இல்லையா, அதல லோகம் கீழே இருக்கு. அதுக்கு இங்கே விதல லோகம், அரக்கர்கள் வாழ்ற இடம் தான் விதல லோகம். அதற்கு இங்கே சுதல லோகம், அரக்கர்கள் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க தான தர்மம் பண்ணி உயர்ந்த நிலைக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வாழ முடியும். சுதலலோகம். உதாரணத்துக்கு வாமனனால் ஆட்கொள்ளப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறது சுதலலோகத்துல தான். அதுக்கு இங்கே தலாதள லோகம் இருக்கு, மாயாவிகள் தான் வாழ்ற லோகம் அது. அதுக்கு இங்கே மகாதள லோகம் இருக்கு, நல்ல செயல்கள் பல செய்து புகழ்பெற்ற அசுரர்கள் அங்கே இருக்காங்க. இப்போ பாதாள லோகம் அப்போ அதுக்கு இங்கே இருக்கு. அதுதான் பாசிக்கு உள்ளிட்ட அந்த பாம்புகள்லாம் வாழக்கூடிய உலகம் தான் பாதாள லோகம். ரசாதள லோகம் தான் கடைசியா இருக்கின்ற பாதாள லோகம். அதுல அசுர குழுக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் 14 லோகங்கள். இந்த 14 உலகங்களும் நம்ம திருவடிகளிலேயே இருக்கு. இங்கிருந்து இடத்தவர்கள் எப்படின்னா, மெய்ப்பொருளுடைய உச்சியில் இருக்கிற பிரணவம் இருக்கு இல்லையா, அந்த பிரணவத்துல அணுவடிவிலான 7 துளைகள் அதிசுக்கமாக படைக்கப்பட்டிருக்கு. இந்த துளைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி பானையை போல, பானையை அடிக்கடிக்கு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒன்றன் மேல் ஒன்ற அந்த துளைகள் அடுக்கி வச்சது போல அமைக்கப்பட்டிருக்கு.
இந்த துளைகள் தாங்க மேல் இருக்கின்ற உலகம், மேல் இருக்கின்ற துளைகள் என்று சொல்லப்படுது. அதே போலத்தான் பிரணவத்துக்கு கீழேயும் அபான வாயு இருக்கு. அந்த அபான வாயு இருக்கின்ற இடத்துல அப்படியே அந்த மையத்தில் வந்து அப்படியே ஒன்றன் கீழ் ஒன்றாக 7 துளைகள் அதிசுத்தமமாக கீழ் நோக்கி செல்லும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு. இது தாங்க கீழ் இருக்கின்ற பாதாள லோகம் என்று சொல்லப்படுது. சரிங்களா? ஆக பாதாள லோகம், மேலே இருக்கிற சொர்க்கலோகம் 7 7 14 நம்ம திருவடியில் இருக்கிறது பார்த்தீங்களா? மேலே கண்மணியினுடைய மேல் பகுதியில் இருக்குதான் பிரணவத்தினுடைய உச்சி. அங்கே 7 புள்ளிகள் அடுக்கடுக்காத துறைகள் இருக்கு. இந்த 7 துளைகள் தான் அமுது காற்று, பிராண காற்று உள்ள போகும். கீழே அபான வாயுக்கு கீழே 7 துளைகள் இருக்கு இல்லையா? அதில் என்னாகும்? அபான வாயு போகும். மற்ற தேவையில்லாத அந்த விச சந்துக்கள் வெளியே போகும். அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தலை. நம்ம சுடராளி தவம் செய்கின்ற பொழுது இந்த அபான வாயுவில் இருக்கிற துளைகள் வழியாக அமுது காத்து போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த அபான வாயு அப்படியே சூடாக்கி சுடராளி தவத்தில் சூடாக்கி ஏன் இந்த 7 துளைகள் வச்சிருக்காங்க அப்படி தெரியுங்களா? அபான வாயு அபான திரவமாக தான் முதல் நிலையில் இருக்கும். இந்த அபான திரவம் வந்து நீங்க தவம் பண்ணாமல் இருக்கின்ற பொழுது அந்த அபான வாயுவிற்கு கீழே இருக்க 7 துளைகள் இருக்கு இல்லையா? பாதாள லோகத்துன்னு சொல்றோமே, அந்த பாதாளத்தின் வழியாக அந்த 7 அபான வாயுக்களும் அந்த 7 துளைகள் வழியாக கீழ் நோக்கி குளிக்க திரவ வடியில கீழே போயிட்டு, ஏன்னா திரவத்தினுடைய அந்த செயல்பாடு அதனுடைய குணம் என்ன? கீழ் நோக்கி தான் பாயும். விந்து ஏன் கீழ் நோக்கி பாயுதுன்னா நம்ம கீழ் நோக்கி கவனம் செலுத்துறதுனால. இதே அந்த விந்துவை நீங்க சூடாக்கி நீங்க ஆவி நிலைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா ஆவி என்னங்க பண்ண எப்பயும் மேல் நோக்கி தாங்க போகும். அதனாலதான் அபான வாயு நம்ம கண்மனுடைய அடிப்பகுதியிலிருந்து நம்ம சுடராளி தவத்தில் சூடாக்க வாயு நிலைக்கு ஆவி நிலைக்கு மாறி மேல பிரணவத்தினுடைய உச்சிக்க வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த 7 துளைகளின் வழியாக அப்படியே உள்ள பட்டு ஒவ்வொரு லோகத்தை கடந்து மேல போய் அமுத உலகம் இருக்கிறத போய் சேர்த்துரும். இதுதாங்க மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம். சரி, நம்ம 5வது பாடலுக்கும் 6வது பாடலுக்கும் விளக்கம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த பதிவு பாடலை வந்து நம்ம அடுத்த 7 8 9 10 ஒரே பதிவை நம்ம பின்னாடி நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்த்துடலாம். இதோடு வந்து இந்த பேச்சுரை நம்ம முடித்துக் கொள்ளலாம்.